உங்களுக்கு மற்ற எல்லாவற்றை பாதுகாத்துக் கொள்வதை விட இருதயத்தை அதிக ஜாக்கிரதையாக கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? இட் கேன் பி ஈஸிலி டிஃபைல், அதாவது சீக்கிரமா பாதிப்புக்குள்ளாகக்கூடிய, எளிதா பாதிக்கக்கூடியது, கரப்படக்கூடியது, வஞ்சிக்கப்படக்கூடியது, எதை சொன்னாலும் நம்பக்கூடியது இருதயம். ஏன்னா இருதயம் என்பது நிலத்துல எதை போட்டாலும் இது நல்லது கெட்டதுன்ற பகுத்து பிரிச்சு பார்க்க தெரியாது. இட் ஹாஸ் டு பி டிஃபெண்டட், அது பாதுகாக்கப்பட வேண்டியது. ஏன்னா அதுலதான் கிறிஸ்து மகிமையின் ராஜாவாக நமக்குள் இருதயத்தில் வாசமா இருக்கிறார். அதனால இது முக்கியமான இடம் இருதயம். அதனால அது பாதுகாக்கப்பட வேண்டும். பலன் தீர்மானிக்கப்படி இருதயத்தின், என இதுல இருந்து தான் வாழ்வழிக்கும் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. வாழ்வா சாவா என்பது இருதயத்தை வச்சு சொல்லிடலாம். நீ நல்லா இருப்பியா, நல்லா இருக்க மாட்டியா, முன்ன இருப்பியா, பின்ன இருப்பியா, ஆசீர்வாதமா இருப்பியா, சாபமா இருப்பியா, ஃப்ரண்ட்ல இருப்பியா, பேக்ல இருப்பியா, வலது பக்கமா இடது பக்கமா, அப்படின்றது உங்க இருதயத்தின் கண்டிஷனை வச்சு தீர்மானிச்சல். உங்க வெற்றியை தீர்மானிக்கிறது இந்த இருதயம் தான். அதனால இருதயம் மிக பத்திரமாக எல்லா காவலோடும் மற்ற எல்லாவற்றை காப்பாற்றிக்கிறத விட, பாதுகாத்துக் கொள்றதை விட இருதயத்தை காப்பாற்றிக் கொள்ளணும்.